Hi, today 12th Max Chapter 1 Exercise 1.2 third sum first one பார்க்கலாம். Find the inverse of each of the following by Gauss-Jordan method. Gauss-Jordan methodல inverse கேட்டிருக்காங்க. ஓகேவா? A கொடுத்துருக்காங்க. நம்ம நார்மலாக A inverse equal to 1 by determination of ERG அந்த மாதிரி வந்து நம்ம கண்டுபிடிக்கக்கூடாது. இது வந்து Gauss-Jordan methodன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போது அதுக்கான மெத்தட் என்னவோ அதில் தான் வந்து நம்ம இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா A inverse equal to A slash I2. அதாவது ஏ அப்படி எழுதிக்கணும், I2 எழுதிக்கணும், அது நடுவில் வந்து ஒரு ஸ்லாஷ் போட்டுக்கணும். போட்டு இதோட ஏ இன்வெர்ஸ் என்ன அப்படின்னா இங்கே வந்து நம்ம I2 மாதிரி கொண்டு வரணும். அதாவது இந்த 2 - 1 5 - 2 இருக்குதா, இதை வந்து 1 0 0 1ன்னு கொண்டு வரணும். அந்த மாதிரி கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இங்கே என்ன வருதோ அதுதான் வந்து இதோட ஏ இன்வெர்ஸ். ஓகேவா? அது ஃபஸ்ட் நம்ம இந்த இடத்துல வந்து 1 கொண்டு வரணும், இங்கே 0 கொண்டு வரணும், இங்கே 0 கொண்டு வரணும், இங்கே 1 கொண்டு வரணும். ஓகேவா? என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இங்கே வந்து 1 கொண்டு வரக்கு என்ன பண்ணலாம், R1 வந்து ஒரு 2வால் டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே 1 வந்துடுமா. ஸோ இந்த R1 மட்டும் ஒரு 2வால் வந்து ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணி எடுத்துக்கலாம். R1 ஈக்குவல் டிவைட் 2. அந்த 2வால் டிவைட் பண்ணும்போது 1 கிடைக்குது. -1 வந்து 2வால் டிவைட் பண்ணும்போது -1/2. நெக்ஸ்ட் 1 2வால் டிவைட் பண்ணும்போது 1/2. 0 டிவைட் பண்ணும்போது 0வே தான். அப்புறம் இந்த R2 வந்து அப்படியே வந்து எழுதிக்கலாம். இதில் எந்த சேஞ்சுமே இல்லை, அப்படியே எழுதிக்கலாம். இப்போ இங்கே 1 கொண்டு வந்தாச்சா, நெக்ஸ்ட் வந்து இங்கே வந்து 0 கொண்டு வரலாம். ஓகேவா? இங்கே 0 கொண்டு வரணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், R1 5வால் மல்டிபிள் பண்ணிவிட்டு R2லேருந்து R1 வந்து மைனஸ் பண்ணும்போது இங்கே 0 கிடச்சிடும். ஸோ R2 ஈக்குவல் R2 - 5 × R1. R1ல் எந்த சேஞ்சுமே இல்லை, அதனால் R1 வந்து அப்படி எழுதிக்கலாம். R2வில் மட்டும்தான் சேஞ்சு. R2 என்னது, ஃபஸ்ட் R2 என்னது 5. ஸோ 5 - 5 × இதோட R1 என்னது 1. ஸோ 5 × 1, 5 - 5 0. ஸோ இங்கே வந்து 0. நெக்ஸ்ட் R2 என்னது -2. ஸோ -2 - 5 × இதோட R1 வந்து -1/2. ஸோ -1/2. -2 அப்படியே போட்டிருக்கிறேன். இந்த -5ம் இந்த -1ம் சேர்ந்து +5 ஆயிடுது. ஸோ +5/2. நெக்ஸ்ட் வந்து இது வந்து எல்சிஎம் மாதிரி 2வை காமனாக எடுத்துகிட்டு இங்கே வந்து கீழே 1 2 இல்லைங்கிறனால இந்த 2 வந்து கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கிறேன். 2 2s are 4 -4 ப்ளஸ் இந்த 5. ஸோ 5 - 4 1. ஸோ 1/2. ஸோ இங்கே வந்து 1/2. நெக்ஸ்ட் R2 என்னது 0. ஸோ 0 - 5 × இந்த 1/2. 0 - 5 × 1/2 என்னது -5/2 தான். ஸோ -5/2. நெக்ஸ்ட் R2 வந்து 1 - 5 × 0. 1 - 5 × 0 வந்து 1 - இந்த 5 0s are 0 ஆயிரும். 1 - 0 வந்து 1. ஸோ இங்கே வந்து 1. ஓகேவா? இப்போ வந்து இங்கே 1 கொண்டு வந்தாச்சு, இங்கே 0 கொண்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து இங்கே 0 கொண்டு வரணும். இங்கே 0 கொண்டு வரணும் என்ன பண்ணலாம், இந்த R2 R1 வந்து ப்ளஸ் பண்ணாலே இங்கே வந்து ஈஸியாக 0 கிடச்சிடும். ஸோ R1 ஈக்குவல் டு R1 + R2. இந்த R1ல் வந்து ஒரு R2 வந்து ப்ளஸ் பண்ணும்போது இங்கே வந்து 0 கிடச்சிது. ஸோ இதை பாருங்கள், 1 + 0 1. ஸோ 1. நெக்ஸ்ட் வந்து -1/2 + 1/2 0வா. ஸோ 0. நெக்ஸ்ட்டு 1/2 - 5/2. இங்கே பாருங்கள், 1/2 - 5/2 2 காமனாக இருக்கனால காமனாக 2 எடுத்துகிட்டு 1 - 5 வந்து -4. இந்த 2 -4 கேன்சல் பண்ணும்போது இங்கே ஆன்சர் வந்து -2 கிடைக்குது. ஸோ இங்கே வந்து -2. நெக்ஸ்ட்டு 1 + 0 வந்து 1 தான். நெக்ஸ்ட்டு R2வில் எந்த சேஞ்சுமே இல்லை, இந்த R2 வந்து அப்படியே இங்கே வந்து எழுதியிருக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இங்கெல்லாம் கரெக்டாக வந்துருச்சு, இங்கே மட்டும் ஒரு 1 கொண்டு வரணுமா. ஸோ இங்கே 1 கொண்டு வரக்கு என்ன பண்ணலாம், இது கூட ஒரு 2வை மல்டிபிள் பண்ணால் அந்த 2 கேன்சல் ஆகி 1 வந்துடுமா. ஸோ R2 ஈக்குவல் 2 × R2. 2 மட்டும் மல்டிபிள் பண்ணிக்கிறேன். இந்த ஃபஸ்ட் ரோவில் எந்த சேஞ்சுமே இல்லை, ஃபஸ்ட் ரோவை அப்படியே எழுதிக்கலாம். செகண்ட் ரோவில் மட்டும் ஒரு 2 வந்து மல்டிபிள் பண்ணி எழுதுறேன். இந்த 0 கூட 2 மல்டிபிள் பண்ணும்போது 0வே தான். இது கூட ஒரு 2 மல்டிபிள் பண்ணும்போது அந்த 2 இந்த 2 கேன்சல் ஆகிட்டு இந்த 1 கிடைக்கும். இது கூட ஒரு 2 மல்டிபிள் பண்ணும்போது 2 கேன்சல் ஆகி -5. இது கூட ஒரு 2 மல்டிபிள் பண்ணும்போது இங்கே வந்து 2. ஓகேவா? இங்கே 2. இப்போ வந்து இங்கே வந்து I2 மாதிரி கொண்டு வந்தாச்சா, 1 0 0 1ன்னு கொண்டு வந்தாச்சா. இப்போ இதோட ஏ இன்வெர்ஸ் என்ன அப்படின்னா இதான் இங்கே என்ன கிடச்சிருக்குது, அதான் வந்து ஏ இன்வெர்ஸ். ஸோ ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் -2 1 -5 2. இதான் வந்து இதோட ஏ இன்வெர்ஸ். ஓகேவா? தேங்க்யூ.